வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோங்க. நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். இங்கே வந்து ரொம்ப குளிருங்க. ஆக்சுவலி போக போக இங்கே குளிர் ஜாஸ்தியாகிட்டு தான் போகுது. கம்மியான பாடே கிடையாது. அந்த விதத்தில் எப்போவுமே வந்து உடம்ப கொஞ்சம் சூடாக வைக்கணுன்னா நாங்கள் சாப்பிட்ற ஐட்டம்ஸும் கொஞ்சம் உடம்ப சூடாக்குற மாதிரி தான் இருக்கணும். ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கி நான் பண்ண போகிறது ஒரு பஞ்சாபி டிஷ்ஷுங்க. அதுக்கு பேர் கடி பக்கோடான்னு பேர். இது சாப்பிட்டா ஆக்சுவலி உங்களுக்கு அவ்வளோ வார்மாக இருக்கும் பாடி. ஸோ இந்த டிஷ் வந்து ரொம்ப சிம்பிள், ஆனால் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், உங்களுக்கு புதுசாகவும் இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடி எப்படி பண்ணுறதுன்னு ஃபஸ்ட் பார்க்கலாம். கடி பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு 250 ml தயிர் எடுத்து வச்சுருக்கேங்க, கட்டி தயிர். கூடவே ஒரு 6 ஸ்பூன் வந்து கடலை மாவு. ஓகே, கடலை மாவு தயிர் வச்சு தான் நாங்கள் வந்து அந்த சாம்பார் மாதிரி கிரேவி சொல்லுவோம் இல்லையா, அதை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுதான் அவங்க கடின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ஒரு பெரிய பாத்திரம் இருக்கணும். நீங்கள் வந்து ஒரு 8லேருந்து 10 கிளாஸ் தண்ணி நீங்கள் போடுற அளவுக்கு உங்கள் பாத்திரம் இருக்கணும். எடுத்து வச்ச தயிரை வந்து நாங்கள் மோராக்கிக்கிறோம். எடுத்து வச்ச 250 ml தயிரை வந்து தண்ணி ஊற்றி நல்லா பீட் பண்ணி, அதில் எதுவும் லம்ப்ஸ் இருக்கக்கூடாதுங்க, கட்டி இருக்கக்கூடாது. நல்ல லம்ப்ஸே இல்லாமல் நீங்கள் ஒரு கிளாஸுக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நீங்கள் அதை மோராக்கிக்கலாம். எப்படி இருக்கணும்னா உங்களுக்கு வந்து ஒரு தின்னாக இருக்கணும். அந்த மோரே வந்து ரொம்ப தின்னாக வரணும். இந்த கடி அவங்க பஞ்சாபிஸ் ஏன் பண்ணுறாங்கன்னா, அவங்க குளிர்காலம் வந்து அங்கே பஞ்சாபில் ரொம்ப கோல்டாக இருக்கோங்க. அங்கே வந்து அந்த டைமில் வந்து இந்த கடி பக்கோடாங்கிற டிஷ்ஷை வந்து 2லேருந்து 3 டைம் வாரத்துக்கு பண்ணி சாப்பிடுவாங்களாம். உடம்பு சூடாகுமா. ஸோ நான் அதனால தான் இன்றைக்கி பண்ணி காமிக்கிறேன். நான் இங்கே ரொம்ப கோல்டாக இருக்குது. ஸோ நான் வந்து பண்ண மோருக்கு வந்து 6 டேபிள் ஸ்பூன் நான் இது கடலை மாவு போட்டுட்டேன். கடலை மாவு மோர் வந்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணணும், பீட் பண்ணி. எப்படின்னா உங்களுக்கு எந்த கட்டியும் இருக்கக்கூடாது. கட்டி இருந்ததுன்னா உங்கள் கடி போச்சுங்க. ஸோ கட்டியே இல்லாமல், நான் ஆக்சுவலி இந்த தயிர் கடிகிறது இல்லையா, அது ஃபஸ்ட்டு அதில் ட்ரை பண்ணேன், அதில் முடியல. ஸோ ஃபைனலாக வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தட் தயிர் கடிகிற அந்த மத்து இருந்தது, அதுலேயே எடுத்துனா இன்னும் 2 கிளாஸ் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றி கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நான் இதை ரெடி பண்ணிக்கிட்டேன். ஸோ இதை நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி எதுக்கு சொல்கிறேன்னா, உங்களுக்கு கட்டி இருக்கக்கூடாது, நல்லா தண்ணியாக இருக்கணும். இதுக்கு இப்போது வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், ஸோ 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டு, இதையும் நல்லா அது மோரோட அந்த பேசன், அது என்ன சொல்லுவோம், அதை கடலை மாவோட இந்த வெறும் இந்த மஞ்சப்பொடி மட்டும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதை நாங்கள் வந்து எடுத்து ஸ்டவ் மேலே மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ண போகிறோங்க. ஸோ கடி எவ்வளோத்துக்கு எவ்வளோ எங்களுக்கு குக் ஆகுதோ அவ்வளோ டேஸ்ட்டு. ஓகே, ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றியாச்சு கரெக்டாக. இன்னும் எக்ஸ்ட்ரா 4 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா அது தின்னாக ஆக்சுவலி வைக்க போகிறேன். ஏன்னா நாங்கள் வந்து கடலை மாவு போட்டிருக்கிறதுனால அது திக்காகிடும். ஸோ நீங்கள் கை விடாமல், இது வந்து ஒரு குதி கொதிக்கணுங்க, அது மட்டும் நீங்கள் கை விடாமல் இப்படி கிண்டிகிட்டே இருக்கணும். ஒரு 7லேருந்து 8 நிமிஷம்னு வச்சுக்கோங்களேன், மீடியம் ஃப்ளேமில். ஸோ நீங்கள் கைவிடாமல் கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு கொதிச்ச உடனே நீங்கள் எடுத்துடலாம் கை, இல்லைன்னா கட்டியாகிடும். இப்போ பாருங்கள், இந்த கொதிச்சிருச்சு. ஸோ நீங்கள் அந்த மஞ்சள் பொடியும் பாருங்கள் எவ்வளோ நல்லா கலர் மாறுதுன்னு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் வந்து கை எடுத்தாலும் எனக்கு இந்த கிரேவியோ இந்த கடியோ கட்டி ஆகாது. ஓகே, இதை வந்து நீங்கள் நல்லா கொதிக்க விடுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ கொதிக்க விடுறீங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ உங்களுக்கு டேஸ்ட் வரும். வந்து கொதிக்கிற மட்டும் இந்த ஒரு கொதி வரணும்னு சொன்னேன் இல்லையா, அது மட்டும் நீங்கள் எந்த மசாலாவும் ஆட் பண்ணக்கூடாது. இப்போ பாருங்கள், நான் உப்பும் அப்புறம் கியூமின் பவுடர், ஜீரக பொடியும் கொத்தமல்லி பொடியும் அப்புறம் காரத்துக்கேற்ற மிளகாத்தூள், அப்புறம் அஜ்வாயினுக்கு நாங்கள் ஓமம் சொல்லுவோம் இல்லையா, அதை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு 1/2 ஸ்பூன். இதை எடுத்து நாங்கள் கொதிக்கிற ஒரு கொதிக்கு வந்த கடியில் நாங்கள் இதை போட போகிறோம். இது கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் உப்பு சேர்த்தா இது வந்து தெரிச்சிடும், லைக் கட்டி கட்டியாக ஆகிடும். அது அப்படி வராமல் இருக்கிறதுக்கு தான் நான் என்ன சொன்னேன்னா, உங்களுக்கு அது ஃபஸ்ட்டு கொதிக்கணும், அதுக்கப்புறம் தான் இந்த மசாலா போடணுன்னு சொன்னேன். இதையும் வந்து நல்லா கட்டி இல்லாமல் நீங்கள் கிளறி விடணுங்க. இது ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இது கொதிக்க நாங்கள் சைடில் இன்னொன்று ரெடி பண்ணணுங்க. இதுக்கு பண்ணுற பக்கோடா. இதுக்கு வந்து பக்கோடா நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம், என்ன டேஸ்ட் பக்கோடா வேணால் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து இன்றைக்கி கீரை பக்கோடா தான் பண்ணி போட போகிறேன். நான் ஆக்சுவலி வந்து கருவேப்பிலை ஒரு 4-5 போட்டிருக்கேன், போட்டு நல்லா கொதிக்க விடுறேன். ஸோ இப்போ நீங்கள் சிம்மில் வச்சுருங்க. பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க.
நான் சொன்ன மாதிரி கீரை பக்கோடா தான் நான் பண்ண போகிறேன். ஸோ கீரை பக்கோடாக்கு நான் வந்து நிறைய கீரை எடுத்திருக்கேங்க. வெங்காயத்தாள், அப்புறம் பாலக் கொஞ்சம் இருந்தது, பாலக், அப்புறம் வந்து சோம்பு இலை, அது வந்து சோம்பு இலைன்னு சொல்லுவாங்க அது, அப்புறம் வெந்தயக்கீரை, புதினா, அப்புறம் கொத்தமல்லி. இவ்வளோ கீரையும் நாங்கள் வந்து வாஷ் பண்ணி நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்க போகிறோம். நான் வந்து இந்த பக்கோடா வீடியோவே செப்பரேட்டாக போட்டிருக்கேங்க. நீங்கள் அதையும் கூட பார்த்துட்டு நீங்கள் வரலாம், டீட்டெயிலாக இருக்கும். இங்கே வந்து கடிக்கு வந்து வெங்காய பக்கோடா, அப்புறம் வந்து பொட்டேட்டோவில் பண்ணுவாங்க பக்கோடா, அது கூட பண்ணி போட்டுக்கலாம். பட் கீரை பண்ணால் ஹெல்தி. ஸோ எல்லா கீரையும், அப்புறம் கொஞ்சம் வெங்காயமும், அப்புறம் க்ரீன் சில்லிஸ் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் ஆல்சோ கொஞ்சம் ஓமம் எடுத்திருக்கேன். ஏன்னா இது கடி வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஹெவியாக இருக்கும் ஜீரணமாகிறதுக்கு. உப்பு, மஞ்சப்பொடி, அப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள், இவ்வளோ போட்டு நாங்கள் இதை மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். என்னோடய பக்கோடாவில் வந்து நிறைய கடலை மாவு இருக்காது. ஏன்னா நான் கடலை மாவே ஏற்கனவே கடியில் கூட போட்டு நாங்கள் குக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கடலை மாவு வேண்டாங்கிறதுனால நான் வந்து கடலை மாவு கொஞ்சம் தான் போட போகிறேன். கொஞ்சம் பெருங்காயப்பொடி கொஞ்சம் நிறையவே போட்டிருக்கேன், ஏன்னா ஜீரணமாகிறதுக்கு. ஸோ கடலை மாவு போட்டு இதை நாங்கள் வந்து தண்ணியே விடாமல் பிசைஞ்சிக்கணுங்க. ஸோ இவ்வளோ உங்களுக்கு கீரைக்கு நீங்கள் உப்பு போட்ட உடனே அது தண்ணி விடும் எப்படியும். ஸோ அப்படி உப்பு தண்ணி கீரையும் விடும், உங்களோட ஆனியனும் விடும், வெங்காயமும் விடும். ஸோ அந்த தண்ணியிலேயே நீங்கள் வந்து எவ்வளோ உங்கள் கீரை பிடிக்குதோ அவ்வளோ நீங்கள் மாவை போட்டு, இது கடல் மாவை போட்டு நீங்கள் அதை நல்லா பக்கோடா பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. நான் பாருங்கள், ஒன்று போட்ட பத்தில், ஸோ இன்னொன்று போட்டு இப்போ நல்லா பிசைஞ்சிக்க போகிறேன். இந்த பக்கோடாக்கு வந்து நான் சோடா எதுவுமே போட போகிறது இல்லைங்க. இதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன்னா, எண்ணெயை ஃபஸ்ட்டு நல்லா சூட் பண்ணிக்க போகிறேன். பக்கோடா எப்படியும் ஃப்ரை பண்ண எண்ணெய் வேணும் இல்லையா? ஸோ எண்ணெயை நல்லா சூட் பண்ணதும் அந்த சுட எண்ணெயில் ஒரு கரண்டி எடுத்து இந்த மாவுக்கு போட்டு நல்லா பிசைஞ்சிக்க போகிறேன். ஸோ அது என்ன பண்ணுன்னா, உங்கள் மாவு வந்து பக்கோடா வந்து எண்ணெயும் இழுக்காது, அட் த சேம் டைம் அது வந்து உங்களுக்கு கிறிஸ்பியாகவும் இருக்கும். பாருங்கள், சிம்மில் இது பாட்டுக்கு இது ஆகிட்டே இருக்குது. இது நல்லா ஆகணுங்க. அது ஆகட்டும், நாங்கள் அதுக்குள்ளே பக்கோடாவும் பண்ணி எடுத்துடலாம். ஸோ மாவை ஃபஸ்ட்டு நாங்கள் சொன்ன மாதிரி எண்ணெய் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் வந்து நாங்கள் இன்னொரு கப்பு நான் கடலை மாவு போட்டு இது வந்து நான் அது பதம் பார்க்குறேன். ஸோ அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா நான் அந்த பதத்துலேயே வந்து பக்கோடா போட போகிறேன். இப்போ பாருங்கள், நான் டோட்டலாக 3 கப்பு போட்டேன். ஏன்னா நான் நிறைய கீரை எடுத்திருந்ததுனால எனக்கு 3 கப்பு கடலை மாவு வேணுமா இருந்தது. எனக்கு கரெக்டாக இருக்குது. எண்ணெயும் காஞ்சிடுச்சு. ஸோ நான் டைரெக்டாக எடுத்து இப்போது பக்கோடா போட போகிறேன். கடிக்கு வந்து பக்கோடா நிறைய விதமாக போடுவாங்கன்னு சொன்னேன். அப்படியே கடியில் கூட வந்து அவங்க வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி போடுவாங்க. எனக்கு அது பிடிக்காது. நான் நிறைய வாட்டி கடி செஞ்சு பார்த்துருக்கேன். ஸோ எனக்கு அது பிடிக்காது. ஸோ நான் அது பண்ணலை. கடிக்கு வந்து பக்கோடா நீங்கள் வந்து ஈவன் வாழைக்காயில் கூட போட்டுக்கலாம். ஆனால் அது கொஞ்சம் வாயுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் அதை பண்ணுறதில்ல. ஸோ இது வந்து எங்களுக்கு ஹெல்த்தி ஆப்ஷன். அப்புறம் ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் நியூட்ரிஷ்னலாக. ஸோ அதனால தான் நான் இதை ப்ரிஃபர் பண்ணுறேன். ஸோ அது பாட்டுக்கு அது கொதிக்கட்டும். பக்கோடா வந்து ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் ஆனாவே அது மொறுன்னு ரெடி ஆகிடும். இது வந்து நீங்கள் இதுக்கு போட்டு மிஞ்சினது நீங்கள் வந்து டீ டைம் ஸ்நாக்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பண்ணியிருக்கிற கடி வந்து வெறும் ஒரு டைமுக்கு மட்டும்தான். ஸோ எனக்கு ஒரு 12 to 15 பக்கோடாஸ் இருந்தால் போதும். இப்போ பக்கோடா ரெடி பண்ணவே நான் வந்து ஒரு கடிக்கு வந்து ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கணும். ஸோ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு 10 பல் பூண்டை வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். அது எண்ணெய் காஞ்சதும் நான் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டு அது நல்லா பொரிச்சதும் நான் இந்த பூண்டை வந்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ண போகிறேன். பூண்டு வந்து நல்லா உங்களுக்கு ப்ரௌனிஷ்ஷாக ஆகணும், கோல்டன் ப்ரௌன். அதுதான் கரெக்டாக இருக்கும் உங்கள் கடிக்கு. ஸோ இதுவும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம தாளிப்பும் ரெடி ஆகிடுச்சு, பக்கோடாவும் ரெடி ஆகிடுச்சு, நம்ம கடியும் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போது நான் செஞ்சு வச்ச பக்கோடா ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்து கடியில் போட போகிறேன். நான் சொன்ன மாதிரி எனக்கு வந்து இது ஒரு டைம் மட்டும்தான், நைட் டின்னருக்கு மட்டும்தான் நான் இது பண்ணுறேன். ஸோ எனக்கு 12 to 15 பக்கோடாஸ் இருந்தால் போதும். ஸோ நான் அவ்வளோதான் போட்டு இந்த பக்கோடா போட்டு நிறைய கொதிக்க வச்சிடாதீங்க, ஏன்னா அது கொசன்னு ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து இது போட்ட உடனே ரொம்ப சிம் பண்ணிவிட்டு அந்த தாளிப்பு எடுத்து ஊற்றிட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், உங்களோட கடி பக்கோடா ரெடி. ஸோ இது மேலே எதுவுமே நீங்கள் வேறு பண்ண தேவையில்லை. நீங்கள் கருவேப்பிலையோ கொத்தமல்லியோ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண தேவையில்லை. நிறையவே நாங்கள்
கீரை போட்டாச்சு. ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இது. நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். சுட சுட சாதத்துக்கு, இல்லைனா சம்டைம்ஸ் நார்த் இந்தியாவில் வந்து இது சப்பாத்திக்கு கூட சாப்பிடுவாங்க, பரோட்டாக்கு கூட சாப்பிடுவாங்க. பராட்டான்னா அவங்க பண்ணுவாங்க இல்லையா, ஆலு பரோட்டா அந்த மாதிரி அதுக்கும் சாப்பிடுவாங்க. ஸோ எனக்கு வந்து இன்றைக்கி சுட சுட சாதத்தோடு தான் நான் இதை சர்வ் பண்ண போகிறேன். சூடாக இது கடி பக்கோடாவும் சாதமும் இந்த குளிருக்கு அவ்வளோ நல்லா இருந்ததுங்க. நாங்கள் ரொம்ப இதை என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். பசங்களும் இதை என்ஜாய் பண்ணி இப்போவும் சாப்பிடுவாங்க. ஸோ நீங்களும் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ், இதை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் இந்த மழை காலத்தில். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர், பாய்.